எதுக்கு எடுத்தாலும் என்னையவே குறை சொல்லிக்கிட்டு அவங்க பண்றதெல்லாம் தெரியாது போல. இப்படி ஒரு புடுங்கப்பட்ட வாழ்க்கை வாழ்றது பேசாம நான் எங்க அம்மா வீட்டுல இருந்தாலும் ராணி மாதிரி இருந்திருப்பேன். சே, எல்லாம் நம்மள சொல்லணும். நான் பாப்பா எடுத்துட்டு எங்கம்மா கிளம்புற? கொஞ்சம் பொறுமா, நான் சொல்றத கேளுமா. என்னத்த கேட்க சொல்றீங்க? நான் என்ன செஞ்சாலும் அதுல ஒரு குறை கண்டுபிடிச்சு சண்டை போடுறதே உங்க மகன் வேலையா வச்சுட்டு இருக்காங்க. காலையில சாப்பாடு ஆகி கொடுத்தேன், அதுல உப்புல உரப்புலன்னு அதுக்கு ஒரு சண்டை. துணி துவைச்சு போட்டோம்னா அதுல சாயம் ஒட்டிருச்சுன்னு அதுக்கு ஒரு சண்டை. நான் வேணும் நான் செஞ்சேன், தெரியாம தானே பண்ணுனேன். நீங்க பாத்துட்டு தானே இருந்தீங்க. எப்படி எல்லாம் பேசுறாங்க. இருப்பா, கேட்டுக்கிறேன், நானும் சொல்லி கேட்டுக்கிறோம்ப்பா. நீங்க என்னத்த கேட்க போறீங்க? நீங்க என்ன சொன்னாலும் அவருக்கு புரிய போறதே கிடையாது. இப்படியே தான் சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இங்க இருக்க எனக்கு நிம்மதியே கிடையாது. நான் பேசாம எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். என்னை எதுவும் சொல்லி தடுத்துக்கிட்டு இருக்காதீங்க நீங்க. இங்க பாருப்பா, இப்பத்தே நீங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிருக்கீங்க. இது எல்லா குடும்பத்துல நடக்கிற பிரச்சனை தான்ப்பா. இதுக்கெல்லாம் கவுத்துட்டு அம்மா வீட்டுக்கு போலாமாப்பா? ஏன்ட்ட அவர் எப்படி எல்லாம் பேசினாரு நீங்களும் பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. என்கிட்ட சொல்றீங்களா பொறுமையா இருமானு? இந்த வார்த்தை காலையில நீங்க உங்க மகன்கிட்ட சொல்லிருக்கணும்ல. ஒண்ணுமே சொல்லல நீங்க. ஏமா, அவன் வெளியில வேலைக்கு போயிட்டு வரவேன் ஏதோ ஒரு கோபம் தாமான்னு பேசிட்டியா? அந்த நேரத்துல நீயும் இல்லை நானும் இல்லை, யாரு வந்து பேசியிருந்தாலும் அப்படித்தான் கத்தி இருப்பியா. இங்க பாருமா, ஒருத்தர் புரிஞ்சு குடும்பம் நடத்துறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதை நீ புரிஞ்சுதாப்பா நடந்துக்கிறணும். அவனும் கொஞ்சம் உன்னை முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுமா. அன்பும் பாசமும் இருக்குமா. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. வீட்டுக்கு வாழ வந்தவில்ல, எதுக்கு எடுத்தாலும் பயத்துக்கிட்டு அம்மா வீட்டுக்குன்னு போனேன்னா 4 பேர் 4 பேசுவாப்பா. நம்ம குடும்பம் கெட்டு போகும்பா. நீதாப்பா பொறுமையா இருக்கணும். இங்க பாருப்பா, பெத்ததாய் மாதிரி நான் உனக்கு சொல்றேன். நீனா வீம்பு பிடிச்சி வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையை கெடுத்துக்கிறாதப்பா.